மருத்துவமனை சென்றால் நோய் குணமாகுமா? உண்மையாவே நம்ம மக்கள் ஒரே வியாதிக்காக பல மருத்துவமனையை அப்ரோச் பண்றாங்க, வெவ்வேறு வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஆனாலும் தனக்கு முழுசா குணமாகல அப்படின்னு பயங்கர அதிருப்தி ஆகுறாங்க. அது ஏன்? என்னைக்குமே மருத்துவமனையும் மருந்து மட்டும் ஒரு மேஜிக் பண்ணிடாது. மக்களின் நலனுக்காக வெல்கம் டு மாஸ் ஹெல்த் பிளஸ் சேனல். ட்ரிபிள் எச் மூலிகை மருத்துவமனைக்காக ட்ரிபிள் எச் டாக்டர் விஜய். மாற்றம்ங்கிறது நம்ம மக்கள் கிட்ட இருக்கணும். தனக்கு ஏன் இந்த வியாதி வந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுல இருந்து குணம் ஆகலாம். மருத்துவமனைகள் நம்மள நல்லா தான் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஆனா நோயை பற்றிய புரிதல்ங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த நோய் நமக்கு எதனால வந்துச்சு, என்ன உணவு பழக்க வழக்கம், என்ன சாதாரண பழக்க வழக்கம் நமக்கு இருந்துச்சு, இந்த ரெண்டுத்தோட பாதிப்பு தான் நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சுய கட்டுப்பாடு அப்படின்னு ஒண்ணு நம்ம கிட்ட வந்துட்டாலே ஒழுக்கம் தானா வந்துடும். அப்பதான் நம்ம செய்த தவறுகளை நாமே திருத்திப்போம். மருத்துவமனைகள் நமக்கு உற்ற நண்பர்களாக மாறுவாங்க. நான் வெவ்வேறு ஹாஸ்பிட்டல் போனேன், பல மருத்துவர்களை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றதே நம்ம நாமளே தாழ்த்திக்கிற மாதிரி ஆகும். ஒரு மருத்துவர்கிட்ட போனாலும் அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க. தனக்கு என்ன குறை அப்படிங்கிறத கேளுங்க. அதுல முழுமை அடைஞ்சு அதுக்கான மருந்து எவ்வளவு வருடம் எடுக்கணும், எவ்வளவு நாள் எடுக்கணும், எவ்வளவு மாதம் எடுக்கணும் அப்படிங்கிற தெளிவு கொண்டு வாங்க. முக்கியமா மக்கள் தோத்து போறதுக்கான காரணம் உடனடியா எனக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனால பவர்ஃபுல்லான ஸ்டீராய்ட்ஸ் எடுத்து பல பக்க விளைவுகளுக்கு ஆளாகிறாங்க. நல்ல மருத்துவமனை நல்ல ஆலோசனையோட சேர்ந்து நல்ல உணவும் நல்ல ஒழுக்கமும் இருந்தாலே அந்த நோய் நம்மளை விட்டு 100% ஓடிடும். ஆகவே எந்த மருத்துவமனைக்கு சென்றும் எனக்கு திருப்தியே இல்லைன்னு சொல்றவங்கிட்ட சொல்லுங்க, மாற்றம் மருத்துவமனையில் இருக்கக்கூடாது, நம்ம கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். நான் இறுதியாக சொல்வது, தெளிவாக சொல்வது ஒன்றுதான். நோய் வர்றதுக்கான காரணம் ரெண்டு. ஒன்னு உணவு, இன்னொன்னு நம்மளோட விகாரம், நம்மளோட ஆக்டிவிட்டிஸ். இந்த ரெண்டுத்தையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாலே மருத்துவமனைகள் நமக்கு நண்பராக செயல்படுவாங்க. நம்ம எந்த நோயும் எளிதில் வெல்லலாம். நம்ம ஒரு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர் கூறும் விஷயங்களை 100% நம்ம ஃபாலோ பண்றோமாங்கிறத நம்ம உத்து பார்க்கணும். நிறைய மருத்துவர்கள் சொல்றத நம்ம இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விட்டுருவோம். மேலும் உணவு கட்டுப்பாடு என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் நம்ம 100% ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அதை அவங்க நல்லதுக்காக சொல்லல, நம்ம நல்லதுக்காக சொல்றாங்க. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், யூடியூப் எதை திறந்தாலும் நிறைய குறிப்புகள், மருத்துவ குறிப்புகள் வந்துகிட்டே இருக்கு. அதை எதையும் பிளைண்டா ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா உங்க உடம்பு எப்படிங்கிறத உங்க மருத்துவருக்கு மட்டுமே தெரியும். அவர்கிட்ட போய் இதை நான் எடுத்தா எனக்கு கரெக்டா இருக்குமாங்கிறத கேட்டு ஃபாலோ பேக் பண்ணுங்க. மேலும் பல லட்சங்கள் செலவழிச்ச சர்ஜரி பண்ணினாதான் எனக்கு தீர்வு வரும் அப்படிங்கிற மனநிலையில இருந்து வெளியில வாங்க. உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்க மருத்துவமனை சென்று அணுகுங்கள். நம்ம எங்கேயோ இருக்கிற ஒரு பெரிய நட்சத்திர மருத்துவமனைக்கு சென்றால்தான் எனக்கு தீர்வு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை உடையுங்க. மக்களுக்கு இப்படி ஒரு காஸ்ட்லியான மென்டாலிட்டி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நிறைய கிராமப்புறங்களையும் ஒதுக்குப்புறமாக இருக்கும் நகரத்திலையும் மருத்துவமனைகள் நிறைய இல்லை. நம்ம மார்க்கெட் பிளேஸ்லயும் காஸ்ட்லியான பிளேஸ்லயும் வச்சாதான் மக்கள் நம்ம கிட்ட வருவாங்கிற ஒரு அவநம்பிக்கை இன்னைக்கு இருக்கு. சர்வீஸ் டு சிக் அண்ட் புவர் இஸ் சர்வீஸ் டு காட் அப்படிங்கிறது எங்க மருத்துவர்களின் மோட்டோ. இதை நாங்க ஃபாலோ பண்றோம். ஆனா எங்களை என்கரேஜ் பண்ணி எங்களை மாதிரி மருத்துவமனைகள் பெரிய மருத்துவமனைகளாக மாற்ற வேண்டியது மக்களின் அவசியம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பிளஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணுமா? கண்டிப்பா எங்க மாஸ் ஹெல்த் பிளஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.